ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. நம்ம இன்றைக்கி ரோட்டு கடைகளில் சாப்பிடக்கூடிய கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணியான சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு நான் மூணு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி, 5 வரமிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல நைஸான பேஸ்ட்டாக, இந்த மாதிரியான பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தாளிதம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க, அது நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு நீங்கள் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளிதம் பொரிய விடுறேன். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் இந்த ரெசிபிக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மிக்சர் ஜார்லேயே நிறைய வாட்டர் விட்டு அதையே ஊற்றிக்கிறேன். நிறைய நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இதில் ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறம் சட்னி நல்லா கெட்டியாகிடும், ரொம்பவும் டேஸ்டியாக ஆகிடும். நிறைய வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். ரோட்டு கடைகளில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் இருக்கும். இது பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நல்லா கொதித்து இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாடை எல்லாம் சுத்தமாக போகணும். அப்போ தான் இந்த சட்னி சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது போல் சட்னி நல்லா கொதித்து வருது பாருங்கள். சட்னி இந்த மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்ததுமே கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். ஏன்னா திரியாக திரிஞ்சு வரும். அது வராமல் இருக்கணும்னா நல்லா கலந்து விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது சரியாயிடும். நல்லா கொதித்து வரும்போது அது எல்லாமே கரைஞ்சி போயிடும். சட்னிக்கு தேவையான அளவு திக்னஸும் அந்த இட்லி மாவு கொடுக்கும், டேஸ்ட்டும் அதுதான் இதில் மெயின் விஷயமே. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாது. இட்லி இதில் ஊற வச்சு நிறைய ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது போல் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் கொதிக்க விடணும். இது போல் அப்போ தான் இட்லி மாவு நல்லா கரைஞ்சி நல்ல திக்னஸாக நமக்கு கிடைக்கும். ரோட்டு கடைகளில் சாப்பிடக்கூடிய அதே சுவையில் நம்ம வீட்லேயும் இப்போ சட்னி செஞ்சிட்டோம். இது வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.